வீக்கெண்ட் எப்படா வரும்னு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஃபீல் பண்ணது போய், ஒரு அம்மா ஆயிட்டு என் பையன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன்றதுனால, எப்படா இப்ப வீக்கெண்ட் வரும் 2 நாள் நல்லா தூங்கலாம், சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னு அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கரெக்ட்டா அந்த 2 நாள் தான் சீக்கிரமா முழிப்பு வந்துரும். மத்த நாள்லாம் அலார்ம் அடிச்சா கூட எந்திரிக்க முடியாது. இந்த டேஸ்ல அலாரமே அடிக்க தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து அலாரம் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன மாதிரி எவ்ளோ பேர் இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. இன்னைக்கு கம்ஃபர்ட் ஃபுட் தான். தக்காளி தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், சாதம். அதுல எனக்கு வந்து கேரட், பட்டாணிலாம் போட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி சீக்கிரமா என்னோட சேனல்ல அப்லோட் பண்றேன். இன்னைக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு. அத முடிச்சுட்டு அப்படியே ஈவ்னிங் வந்து பறந்து போன்ற படத்துக்கு தான் போயிருந்தோம். நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்த கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கரண்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரிலேட் ஆகும். அதுவும் நீங்க பாய் பேபி வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபேமிலியவே நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி இருக்கும். எங்க ஃபேமிலிக்கு இந்த மூவி ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த பையன மாதிரியே எங்க வீட்லயும் ஒரு வால் இருக்கு. அந்த வால சமாளிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுது. ஆஸ் யூசுவல் பேரண்ட் ஆனா கூட லாஸ்ட் மினிட்ல தான் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரனுக்கான ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மாமி, ஹேப்பி பேபி. பாய்.